ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஆண்டோடைய வார்த்தை என்னன்னாக்கா, அன்பை பற்றி தான வார்த்தை. அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புன்ற டேர்மே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே ஆண்டவரால் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால தான். அன்பில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தேவனுடைய அன்பை பார்க்குறதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் இருக்குது. அப்பா அம்மாவுடைய அன்பு இருக்குது, கணவன் மனைவியோடைய அன்பு இருக்குது, சகோதர சகோதரிகளுடைய அன்பு இருக்குது. இப்போ வித்தியாசமான அன்பு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் பார்த்திங்கனாக்கா, இப்போது கணவன் மனைவி அன்பு பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷ்னல் லவ். சகோதர சகோதரிகளுடைய அன்பும் பார்த்திங்கனாக்கா கண்டிஷ்னல் லவ். அவங்களுடைய ஒருத்தர் கேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சமானதை செய்வாங்க, பிடிக்காமலும் போவாங்க, பிரிஞ்சும் இருப்பாங்க. வித்தியாசங்கள் இருக்குது, அன்பில் வித்தியாசங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் லவ் இருக்குது, கொலீக்ஸ், ஒவ்வொருத்தவங்களுடைய அன்பும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு நிபந்தனைக்குட்பட்டதானதாக இருக்குது. அப்படின்னாக்கா, நீங்கள் அவங்கள நேசிச்சிங்கன்னா அவங்க உங்களை நேசிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு அன்பாக இருக்கன்றதை என்ன பண்ணுவீங்க, இந்த வே டு எக்ஸ்ப்ரெஸ் லவ் அப்படின்னாக்கா, நான் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிடித்தமானதை நான் செய்கிறேன். அதன் மூலமாக அது முழு அன்பையும் வெளிப்படுத்தாது. நான் அவங்களை நேசிக்கிறேன்றதை அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறோம், அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறோம், அவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கோன்றத டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னாக்கா, அவங்கள நம்ம நினச்சிட்டு இருக்கோன்றதுக்காக ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சமானதை நம்ம செய்கிறதன் மூலமாக அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது பூமியில். இப்போ அப்படி பார்க்க போனால் நமக்கு யார் அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னாக்கா, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் முதலாவது அன்பை இந்த பூமியில் வெளிப்படுத்தினார். வசனம் அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் அப்படியா சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இதுவரைக்கும் எப்படி இந்த அன்பு எப்படி உண்டாச்சுன்றதெல்லாம் தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அன்புன்ற அந்த டேர்மே இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால தான், அவர் ஃபஸ்ட்டு நம்மளை நேசித்ததுனால தான் அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, அவர் இவ்வளவா இந்த மனுக்குலத்தை நேசித்ததுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனாக கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அன்பு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அன்பு கண்டிஷ்னல் லவ்வை தாண்டி இந்த பூமியில் இன்றைக்கி இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா, நேசிக்கிறவங்கள தான் நேசிப்பாங்க, செய்கிறவங்கள தான் நேசிப்பாங்க. நீங்கள் நேசிக்கிறேன்றதை ப்ரூவ் பண்ணால் தான் அவங்கள நேசிப்பாங்க. யாருமே நம்மளை கோவப்படுத்துகிறவங்களையும் நம்ம வெறுக்கிறவங்களையும் நம்ம யாரும் இறங்கி போய் நான் நேசிக்கிறேன்னு சொன்னதே கிடையாது. அப்போது இந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை வெளிப்படுத்துறது யார் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தினார். எப்படி அன்கண்டிஷ்னல்னாக்கா, இப்போ நான் போய் எனக்கு தெரியாத ஒருத்தவங்கள போய் பார்த்து நான் அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாத ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவங்கள போய் பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்க மாட்டேன், அவங்களுக்கு போய் நான் உதவி செய்ய மாட்டேன். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் தேவன் நம்ம யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது, நம்ம பாவத்தில் இருக்கும்போது, நமக்கு மரணம், ஆதாமுடைய பாவத்தினால நமக்கு மரணமும் ஆக்கினையும் நியாய தீர்ப்பும் நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போது அவர் நம்மளை தேடி வந்தவராக இருக்கிறாரு. என்னன்னா, நம்மளை அதில் எல்லாத்துலேருந்து மீட்டு நமக்கு சுக வாழ்வை தரும்படியாக, நமக்கு நம்பிக்கையை தரும்படியாக, நித்திய ஜீவனை பெறும்படியாக
பிசாசின் சகல தந்திரத்திலிருந்து நம்மளை மீட்டு கொள்ளும்படியாக அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லையும் வாலண்டரியாக வர்றது தான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. அன்கண்டிஷனல் லவ், இதுக்கு பேர் அகாப்பே லவ் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா இதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அகாப்பே அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா திரளான, தாராளமான. அப்போ ஒரு மனுஷனை தாராளமாக அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் யாரால நேசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அது மேரேஜ் லைஃப்ல கூட எக்ஸ்ட்ரீமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களுக்கு லைஃப்ல கூட அப்படி இருக்காது. மேரேஜ் பண்ணவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு பிடிச்சமானதை செய்ய நமக்கு ஃப்ரீடம் இல்லைனாக்கா உடனே விட்டுட்டு டைவர்ஸ்க்கு போயிடுவாங்க. எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அநேக வாலிப பிள்ளைங்க அப்படிதான். அன்பில் அவங்க என்னென்னா புரோக்கன் ஆவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை கொஞ்ச நாள் பிடிக்கும். எப்படின்னாக்கா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்ச நாள் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யாமல் போகும்போதோ இல்லை நம்ம எங்கேயோ ஃபெயில் ஆகும்போது நம்மளை யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படிப்பட்டது கிடையாது. இயேசுவின் அன்பு நித்தியமானது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒருத்தரை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒருத்தவங்களை பார்த்து ஆண்டவர் நீ எனக்கு வேணான்னு சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் ஒரு தடவை உங்களை சந்திச்சு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களை சந்திக்கிறாரு. அவர் ஏற்கனவே உங்களை அவர் மன்னிச்சதுனால தான் அவர் உங்களை சந்திக்க பிரயாசப்படுறாரு. ஏற்கனவே உங்களை குறித்த அன்பு அவருடைய இருதயத்தில் இருக்கிறதுனால தான் தேவன் அவரை அறிந்து கொள்ளும்படியான என்கவுண்டர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ த காட். ஆண்டவரை நீங்கள் எவ்வகையிலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எவ்விதத்தினாலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், எவ்விதத்தினாலும் இயேசுவை அவங்க ஜனங்க அறிந்து கொள்ளணும். இப்போ எந்த ஆப்பர்ச்சுனிட்டிலையாவது நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் ஏன் அதை செய்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த அன்கண்டிஷனல் லவ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையை பெட்டர் ஆக்குது. இந்த உலகத்துல பிசாசு நமக்கு முன்பாக வைத்த எல்லா நெகட்டிவ் எல்லா பிளான்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணி நம்மளை ஆசீர்வாதமாக இந்த பூமியில் இருக்கும் போதே சந்தோஷமாய் வாழ்ந்து நம் நித்தியத்துக்குள்ள அவர் வைத்திருக்கிற நித்தியத்துக்குள்ள, அந்த நித்திய அன்புக்குள்ள, நித்திய சந்தோஷத்துக்குள்ள, அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பில் நம்ம பிள்ளைகளாய் இருக்கும்படி, அவர் நம்மிடத்துல உறவு கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதை அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நமக்கு புரியறது கிடையாது. எல்லாருக்கும் இது புரியறதும் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கிறதும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த மனுஷனையுமே, இப்போ அது அவங்க கிறிஸ்டியனாக இருக்கட்டும், நான் கிறிஸ்டியனாக இருக்கட்டும், அவங்க எந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்தாலும் அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்வது தான் அவர் வச்சிருக்கிற ஃபஸ்ட்டு பிளானு. அவங்க எப்படி ஆகிலும் அவங்க மறிக்கிறதுக்குள்ள, அவங்க மரணம் அவங்கள சந்திக்கிறதுக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் அவங்க நல்லா இருக்கும் போதோ சரி, அவங்க ஃபெயில் ஆகும் போதோ சரி, அவங்க துன்பப்படும் போதோ சரி, இல்லை அவங்க பிரச்சனையில் இருக்கும் போதோ சரி, எப்படி ஆகிலும் அவங்க தேவனுடைய அன்பை அவங்க அறிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தவராக இருக்கிறாரு. அவர் தான் நம்மளுடைய பாவங்களை தாண்டி நம்மளை மன்னிக்கிற, நம்மளை ஏற்றுக்கொள்கிற தாராளமான அன்கண்டிஷனல் லவ்ல அவர் நல்ல தகப்பனாய் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாரு. அந்த அன்பை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ மற்ற ஃபேமிலி ரோலு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மத்தியில் நம்மளுடைய பலவீனங்களையும் எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, நம்ம தேவனுடைய அன்பில் நம்ம வளர்றதுக்கு நம்மளுடைய குணங்களில் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. யாருக்கு அன்கண்டிஷ்னலாக நேசிக்க முடியும் அப்படின்னா, இந்த தேவ அன்பை புரிந்து கொண்டவங்க மட்டும்தான் இன்னொருத்தவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்க முடியும். ஏன்னா என்ன கண்டிஷனே இல்லாமல் என்னை ஆண்டவர் நேசிச்சாரே, எனக்காக அவர் பூமிக்கு வந்தாரே, எனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, என்னை அவர் மீட்டு கொண்டாரே, என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தாரே, என்னை அவருடைய பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொண்டாரே, அதை நான் தியானிக்க அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று சொல்லி நம்ம யோசிக்க
யோசிக்க நம்ம ஒருத்தவங்களை அன்கண்டிஷனலா நேசிக்க முடியும் எப்போனாக்கா தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும் போது தான். நம்ம ஒரு இடத்துல ஒரு எம்டி வெசல்ல இருந்து எதையும் எடுக்க முடியாது, ஏன்னா அது எம்டியா இருக்குது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தேவ அன்புனால நம்ம நிரப்பப்பட்டவங்களா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலிருந்து இந்த அன்கண்டிஷனல் லவ், இன்றைக்கு சொசைட்டிக்கு தேவையானது இந்த அன்கண்டிஷனல் லவ் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய கண்டிஷனல் லவ், இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிறைய ஃபால்ஸ் தேவையில்லாத தவறான எதிர்பார்ப்புகள், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா ஃபேண்டசியா ஏதாவது யோசிச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கலை அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தில் இன்னைக்கு சமுதாயமோ ஜனங்களோ இன்னைக்கு அநேகர் அழிவுக்குள்ளாக போயிட்டுருக்காங்க. ஆனால் நான் இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். உங்களை அன்கண்டிஷ்னலாக நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல் உங்களை யார் வெறுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தேவ அன்பை நீங்கள் அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே புரிஞ்சவங்களா இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுக்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லவ். நான் அதை அப்படியே தான் நான் டிஃபைன் பண்ண நான் விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்குள்ள தேவ அன்பு, அன்கண்டிஷனல் லவ் இருக்கு அப்படின்னாக்கா அந்த தேவ அன்பு எப்படிலாம் வெளிப்படுத்தப்படும் அப்படின்றதுக்கு அடையாளமா அப்போஸ்தலனாகிய நாயக பவுல் இதை எழுதியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 13 அநேகருக்கு இது தெரியும், ஆனால் நான் உங்களுக்கு அதை வாசித்து காமிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் லவ்னால உண்டாகிற காரியங்கள் இல்லை. நேச்சுரல் அன்பு, இயற்கையாக ஒரு லிமிட்டடான ஒரு சாதாரண மனுஷனுடைய அன்பு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு நேரம் அன்பாக இருப்பாங்க, இன்னொரு நேரம் கோமா. அது நம்மளுடைய உணர்ச்சிகளில் ஒன்று கூட இமோஷன்ஸும் அதில் கலந்து இருக்கிறதுனால எல்லா டைம் நம்ம கோவமாக இருக்கிற டைமும் நம்ம நேசிக்கிறவங்களா வெளிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி அதில் அன்பில் நிறைய பரிமாணங்கள் இருக்குது. இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா டைமென்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இது அன்கண்டிஷனல் லவ். இந்த அகாப்பே அன்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும். இதை மாதிரியாக வெளிப்படுத்தி காமிச்சவர் தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அவர் செய்யாத ஒன்றை நம்ம செய்யும்படியாக அவர் நமக்கு சொன்னதே இல்லை. ஏன்னா அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷராய் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவர் இந்த பூமிக்கு நம்மளை போலவே எல்லா பாடுகளையும் பட்டு அவர் நம்மளை விட பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் அவர் வாழ்ந்து மாதிரியாய் அவர் போனார். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அன்புனால நிரப்பப்படுற இடம் ஒன்று உங்களுக்கு தேவை. அந்த இடம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ருசிக்கும் பொழுதும்
கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை நீங்க ருசிக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை அன்பினால ஊற்றப்பட்டதா இருக்கிறது. இப்போ நீங்க ஃபில் ஆனதுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல இருந்து நீங்க அன்கண்டிஷனல் லவ் எடுத்து கொடுக்க முடியும். ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கே லவ்னா என்னன்னு தெரியாம இன்னொருத்தவங்கள நீங்க நேசிக்க முடியாது. அப்படி நேசிக்க முடிஞ்ச ஒரே ஒருத்தவங்க யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிளட் ரிலேட்டிவா இருப்பாங்க. ஒண்ணு ஒய்ஃபா இருப்பாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க. ஏன்னா அவங்க இமோஷன்ஸ் வேலை செய்யும். இல்லை பிரதர்ஸா இருப்பாங்க, இல்லை சிஸ்டர்ஸா இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு இமோஷன்ல நம்ம ரிலேட்டிவா பிளட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நம்ம ரத்தம் துடிக்கும் நமக்கு. ஆனா அதை தாண்டி வந்து தேவ அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுதுன்னாக்கா அவங்க தேவ அன்புனால அவங்க நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும். இந்த எல்லா பரிமாணத்திலையும் எல்லா மனுஷங்களும் பூரணர் கிடையாது. 100% எல்லாரும் வளர்ந்துட்டோன்னு கிடையாது. 100% இதை நம்ம பெற்றுக்கொண்டோன்னு கிடையாது. ஆனா இந்த அன்புல வளர்றதுக்கு ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறது. நீங்க அந்த அன்புல நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நீங்க காயப்படுவீங்க. நீங்க வந்து உங்களுக்கு சத்துருக்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்க நேசிக்கணும். இல்லை உங்களை காயப்படுத்துறவங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அங்க வந்து அதை வந்து ஆட்டிடியூட்ஸ்ன்னு அங்க பி ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்றாங்க. பி ஆட்டிடியூட்ஸ்னா அது வந்து பி ஆட்டிடியூட்ஸ். இந்த குணாதிசயம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்றவங்களா இருக்கணும். இது வந்து தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள்ட்டையும் எதிர்பார்க்கறதா இருக்கிறதா. அதுதான் அதுக்கு பேர் வந்து பியாட்டிடியூட்ஸ். அதை சேர்த்து நம்ம அதை வாசிக்கும் பொழுது நாம அப்படியாய் வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவுல போய் சமாதானம் பண்ணும்போது நம்மளை வந்து திட்டதான் செய்வாங்க, இல்லை அங்கே அடி கூட விழும். வந்து நீங்க யாரு எங்க பிரச்சனைக்குள்ள நடுவில் வராதிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை அங்க நம்மளால சும்மா இருக்க முடியாது. நம்ம அவங்களை வந்து எப்படியாவது சமாதானம் படுத்தணும்னு பார்ப்போம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னாக்கா தேவ அன்புல நீங்க வாழ்றதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க வாழ்றதுக்கு உங்களை நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? அதுக்கு உங்களுடைய குடும்பமும் நீங்க இருக்கிற சூழ்நிலையும் தான். உங்க சூழ்நிலைகளுக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் எந்தெந்த மனுஷங்களை கொண்டு வருகிறாரோ, எந்தெந்த டஃப் டைம்ஸ் சிச்சுவேஷன்ஸை நீங்க கடந்து போறீங்களோ அது எல்லாவற்றுக்குள்ளேயுமே நீங்க தேவனுக்கு நீங்க சாட்சியாய் வாழ முடியும். உங்களால முடியும். தேவன் உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. இதுல இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, அன்பு இல்லாதவன், அதே இன்னும் யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ வந்து ஒரு மனுஷனுக்குள்ள அன்பே இல்லைன்னா அவங்க அன்பானவங்கள யாரையுமே அவங்க லைஃப்ல பார்த்ததில்லை. அதனால அவங்கள தவிர வேற யாரையுமே அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க நேசிக்க முடியாது. அவங்க யாருக்கும் அன்பே அவங்களுக்கு தெரியல. வசனம் அப்படிதான் சொல்லுது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு வசனம் சொல்லுது. அப்ப தேவனை அறிய முடியல அப்படின்னாக்கா, ஒரு மனுஷனுக்குள்ள அன்பே இல்லைனாக்கா அவங்க வந்து அன்பானதை அவங்க லைஃப்ல அவங்க பார்த்ததே கிடையாது. அடுத்ததாக, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இங்க அன்பு உண்டாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்தாரு, நமக்காக மரித்தாரு, நம்ம பாவங்களை மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. இந்த அன்கண்டிஷனல் லவ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மன்னிப்பு வந்து ஒரு பெரிய முக்கியமான ரோலா இருக்குது. ஒரு மனுஷனை நீங்க எப்ப நேசிக்க முடியும்னாக்கா, அவன் நம்ம தப்பு செஞ்சுட்டான், நான் அவனை வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு சில பேர் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், நம்மளால வந்து மன்னிக்க முடியும், ஆனா மறக்க முடியாது. அப்போ தேவனுடைய மன்னிப்பு என்பதற்கு என்னன்னாக்கா, அவர் வந்து இப்போ ஒரு பெர்மனன்ட் பிளாக் மார்க்கர்ல நீங்க எழுதிட்டீங்கன்னாக்கா அது என்னைக்கும் அழைக்க முடியாது. ஆனா தேவனுடைய மன்னிப்பு என்பது பாத்தீங்கன்னா அழைக்கவே முடியாததை அவர் அடிச்சு மன்னிச்சு பிளாங்கா நம்மளை புதுசா காமிக்கிறது தான் தேவனுடைய மன்னிப்பா இருக்கிறது. இந்த அன்கண்டிஷனல் லவ்ல பாத்தீங்கன்னாக்கா, இந்த அகாப்பே அன்புல வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு தான் பெரிய பார்ட்டா நான் பாக்குறேன். இன்னைக்கு சொசைட்டிக்கு அது நிறைய தேவை. இன்னைக்கு
விசுவாசிகளுக்கு நிறைய தேவை, ஃபேமிலிஸ்க்கு நிறையா தேவை. என்னன்னாக்கா நம்ம மன்னிக்கணும்னு நினைப்போம், நம்ம மன்னிச்சிடுவோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவோம்னா அதை ரிமைண்ட் பண்ணுவோம். அவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க, ஆனால் நான் தான் மன்னிச்சு மூவ் ஆன், நான் ஃபார்வர்ட் முன்னாடி போயிட்டேன், அதை மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், முன்னாடி போயிட்டேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம அதை மறக்கலை. உண்மையாக பார்த்தோம்னாக்கா அதை நம்ம மறக்கலை. அதனால தான் நம்ம அதை இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய குற்றங்களை நம்ம மன்னிச்சிடும், மறந்தோம் அப்படின்னாக்கா அதை மறந்து அதை பற்றி நம்ம திரும்ப நம்ம அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது தான் தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல உண்டான மன்னிப்பாக இருக்கிறது. ஏன்னா அதை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்கிறார். அவர் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது நம் ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி பார்க்கும்போது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, எத்தனை தடவை ஆண்டவர் மன்னிச்சாருன்றதை ஆண்டவர் அங்கே எழுதலை. நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று, அது மறக்கப்பட்டாயிற்று. ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா புது சிருஷ்டியாய், புது மனுஷனாய், அவர் அவருடைய பிள்ளையாய், புதிதாய் பிறந்த குழந்தை போல தான் ஆண்டவர் தினம் தினம் நம்மளை பார்த்து அவர் ரசிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் ரசிக்கிறவராக இருக்கிறாரு. நம்மளை குறித்து அட்மையர் பண்ணுற ஒரே ஒரு நல்ல தகப்பன் யாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ள எவ்வளோ ஆழமாய் ஊற்றப்பட்டிருக்குதோ அதே போல அது என்ன பண்ணுன்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து அந்த அன்பு பெருகி அது கடந்து போய் நம்மளை சுற்றி இருக்கவங்கள ஆரோக்கியமாயும் மன மகிழ்ச்சியாயும் சந்தோஷமாயும் வச்சிருக்கிறதா இருக்குது. இது பணம் காசு கொடுத்து கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சுக்க முடியும், ரிலேட்டிவ்ஸை தக்க வச்சுக்க முடியும். நமக்கு ஒன்று வேணும்னா அவங்கள எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் ஹார்ட் டு ஹார்ட் நம்ம யாருன்றத தெரியாதவங்க நம்ம கூட எப்படி இருப்பாங்க? அப்போது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அளவில்லாத அன்பு, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அளவில்லாத கேர், நீங்கள் அவங்க மிஸ்டேக்ஸில் அவங்கள நீங்கள் மன்னிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி மன்னிக்கிறவங்க, மன்னிப்பை உங்களிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டவங்க வாழ்நாள் முழுது உங்களை விட்டு அவங்க பிரியவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துறது தான் இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பீப்புள் எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபெயில் ஆகுறோம். ஏன்னா நம்மளுடைய இந்த மாம்சத்தில் வாழ்கிறதுனால அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதா இருக்கிறது. அது ஒரு நாள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் நம்ம எக்ஸைட்டாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும். நம்ம சோர்ந்து போய் நம்மளே வெறுமையாயும் கீழேயும் தளர்ந்து போய் இருக்கும்போது நம்ம இன்னொருத்தவங்களை நேசிக்கும் போது நம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படி கிடையாது. நான் வேதனையில் இருந்தால் கூட இந்த அன்பு நமக்குள்ளே இருந்து நம்ம கஷ்டம் இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்க கஷ்டத்தை போக்கணும்னு நினைக்கும். இதுதான் கேரக்டர்ஸ் ஆஃப் லவ். ஸோ இந்த லவ்வில் இது ஒன் டேயில் வர்றது கிடையாது. இதை நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் லவ்வை எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம எல்லா விதமான பாடுகளுக்குள்ளேயும் நம்ம வாழ்க்கை புடமிடப்படுகிறதா இருக்குது. இதில் இன்னும் இருக்கிற மற்ற டைமென்ஷன்ஸை கூடுமானால், தேவசித்தமானால் அது ஒரு டாப்பிக்கும் ஒரு நாள் ஒரு மெசேஜாக உங்கள் இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சித்தம்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு கேட்கும்படி ஆண்டவர் அதை செய்வார். இப்போது மன்னிப்பு இன்னைக்கு பார்த்தோம். இந்த மன்னிப்பு மட்டும் இல்லை, இதுக்கு கீழே நான் பிரதானமாய் கொண்டு வருகிறது ஃபஸ்ட்டு மன்னிப்பு. நான் மற்றது எல்லாத்தையுமே நான் அது கீழே வைஸ் வர்சாவாக நான் கொண்டு வரேன். அப்படின்னா கலாத்தியரில் சொல்லப்பட்ட 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும், கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வோம். ஸோ இந்த அன்பு இதில் ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் போது இந்த அன்பை நம்ம அதிகமாக வெளிப்படுத்த முடியும். இப்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லாமல் தானாக இந்த அன்பு கல்டிவேட் ஆகாது, தானாக இந்த அன்பு நமக்குள்ளே இருந்து ஊற்றப்படாது. இந்த அன்பு ஊற்றப்படணும்னாக்கா நம்ம பரிசுத்த ஆவியானவரால் முதலாவது நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்போது இந்த மன்னிப்பு நம்ம மன்னிக்கும் பொழுது, ஒருத்தவங்களை நம்ம மன்னிக்கும் பொழுது
உங்க வாழ்க்கையை ஆண்டவர் வந்து ரெஸ்டோர் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில, எந்த ரிலேஷன்ஷிப்ல, புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ல, எந்த விடுபட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில, ஆசீர்வாதம் மற்ற காரியங்கள்ல, காலங்களாக பின்தங்கி இருக்கிற காரியங்கள்ல இந்த மன்னிப்பை நீங்க கல்டிவேட் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் அந்த மன்னிப்பை நீங்கள் கல்டிவேட் பண்ணும்போது, நீங்கள் மன்னிக்கும் பொழுது, பிறரை நீங்கள் மன்னிக்கும் பொழுது, உங்களுக்கு தீமை செய்தவங்களை நீங்கள் மன்னிக்கும் போது, இல்லைன்னா உங்களை இது வரைக்கும் பிரிந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ அதை நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் நீங்கள் கீழே இறங்கும் பொழுது, நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்கிறேன், 100% அதில் நீங்கள் வந்து வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க, ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மன்னிக்கிறதுனால அநேக சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்குது. மன்னிக்கிறதுனால வியாதிகள் குணமாயிருக்கிறது. மன்னிக்கிறதுனால ஆசீர்வாதங்களுக்கு வழி திறக்கப்பட்டிருக்குது. ஸ்டம்பிள்டாய் நிற்கிற காரியங்களை நீங்க மன்னிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதமான வழிகள் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. ஸோ மன்னிப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புது வாழ்க்கையின் ஆரம்பமா இருக்கிறது, ஒரு ரெஸ்டோரேஷனா இருக்கிறது. இப்போ தேவனுடைய அன்பை ருசிக்கிறவங்க தேவனுடைய மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க தேவனுடைய அன்பை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவங்க உங்க வாழ்க்கையில நீங்க மன்னிப்பை ரிலீஸ் பண்றீங்க. தேவனுடைய மன்னிப்பை நீங்க ரிலீஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்துக்கான டோர்களை அது உண்டாக்குறதா இருக்கிறது. நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதமான பர்சனா இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் உங்களை சுற்றி ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொண்டு வருகிறவரா. இட் பிரிங்ஸ், மன்னிப்பு உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். நீங்க அது எவ்வளோ, எனக்கு அது நான் ப்ராக்டிக்கலாக அதை சொல்ல தெரியல எனக்கு. மன்னிக்கும் பொழுது இட் பிரிங்ஸ் பிளெஸிங்ஸ், இட் பிரிங்ஸ் பீப்புள் இன்டு யுவர் லைஃப். நல்ல ஜனங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை உங்கள் வாழ்க்கையில் திறக்கிறதா இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.